ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பார்த்தா இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு ஆயில் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிண்டணும். இப்போ நான் 4 வெங்காயம் அரிஞ்சிக்கிறேன். அதே போல் 4 பச்சை மிளகாவே அரிஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு கடாய் வந்து சூடாயிட்டோடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போதுமான அளவு போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி உருட்டிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த திக்னஸ் இந்த லாங் போதும். ரவுண்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக சப்பாத்தி பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சமாக அதுக்கு முன்னாடியே போட்டு நான் வந்து எல்லா ஷீட்டுமே எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நடுவில் இருக்குல்ல அந்த நீள் வாக்கில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஷீட்டாக ஆகும். அதுக்கப்புறமா மைதா மாவை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நான் மடிக்கிற போலவே ஷீட்டை மடிச்சுக்கோங்க. இப்போ அழகான ஒரு கோன் கிடச்சிருச்சு. ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளார சேர்த்துக்கலாம். நான் மடிக்கிற போலவே மடிச்சுக்கோங்க. கடைசியாக இருக்கிற பக்கத்தில் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டு மாரி இருக்க மைதா மாவை பேஸ்ட்டை தடவிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான அழகிய ஒரு கோன் கிடச்சிருச்சு. இதேமாரி எல்லாமே நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சுடட்டோடனே ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். நான் பேட்சாக சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சி. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.